ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராஸ் கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் நியூக்ளியஸ் பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, நம்ம சொல்லப்போனால் மின்னோட்டவியல். ஓகேங்களா? தமிழ் மீடியத்துக்கானது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மின்னோட்டவியல் இதிலேருந்து 2 அல்லது 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஈஸியாக தான் கேட்குறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா மின்னோட்டத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ மின்னோட்டம் அப்படின்னா ஒரு சார்ஜு குறிப்பிட்ட பரப்பை கடக்கு. ஒரு மின்துகள் அல்லது மின்னூட்டம், ஒரு மின்துகள் குறிப்பிட்ட பரப்பை கடந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா மின்னோட்டம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது மின்துகள், Q அப்படிங்கிறது மின்துகள். அப்போ மின்துகள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பரப்பை கடக்குது. எதை பொறுத்து கிடக்குது அப்படின்னா நேரத்தை பொறுத்து கிடக்குது. அப்போ T அப்படிங்கிறது நேரம். அப்போ ஒரு மின்துகள் குறிப்பிட்ட பரப்பை குறிப்பிட்ட நேரத்தில் கடந்தது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா மின்னோட்டம் கிடைக்கும், I கிடைக்கும். அப்போ IC = என்ன ஃபார்முலா எழுதுனா Q/T எழுதணும். இதுதான் காமன் ஃபார்முலா. அப்போ இதிலேருந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த Q அப்படியே இருக்குமா அப்படின்னா, அந்த Q வந்து தொடர்ந்து என்ன பண்ணியிருக்குன்னா குறிப்பிட்ட பரப்பை வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நேரமும் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா IC = dQ/dt எழுதலாம். சரி சார், இந்த IC = dQ/dt எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு சில நேரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா கரண்ட் கொடுத்துருவாங்க. எப்படி கொடுத்துருவாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் போட்டு காமிப்பாங்க. IC = 3t² + 5t. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா மின்துகளுடைய மதிப்பு கேட்பாங்க. மின்துகள் அல்லது மின்னூட்டம்னு கேட்பாங்க. ஏதாவது ஒன்றா ஃபாலோ பண்ணிங்க. மின்துகள் Qவோட மதிப்பு கேட்பாங்க. T = 5 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்கன்னு வச்சு. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ I நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. I எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு ஈக்குவேஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் இதை கொண்டு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா IC = dQ/dt. இது DQ ஆரம்பிச்சோம்னா dQ = Idt. அப்போ ஐங்கிறது எனக்கு என்ன கொடுத்துருக்குன்னா 3t² 5t கொடுத்துருக்கு. 3t² + 5t கொடுத்துருக்கு. அப்போ இந்த பக்கம் dQ மட்டும் இருக்குது. எனக்கு தேவை Q தான் தேவை. அப்போ எனக்கு T என்ன கொடுக்குறாங்கன்னா 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 0 to 5 செகண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ அவங்களே கூட கொடுத்துருவாங்க 0 to 5 செகண்ட்ஸ். அப்போ இன்டகரல் பண்ணுறேன், இந்த பக்கம் இன்டகரல் பண்ணுறேன். அப்போ இந்த பக்கம் இன்டகரல் dQ நமக்கு என்ன வந்துடும்னா Q அப்படின்னு வந்துடும். இதை இன்டகரல் பண்ணணும்னு வச்சுங்க 0 to 5. அப்போ அப்ளை பண்ணோம்னா 3t³/3 + 5t²/2. இது எப்படி சார் அப்படின்னா, இப்போ எப்படி இருக்குது x⁴n அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இன்டகரல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா x⁴n + 1 / n + 1 வரும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் அப்ளை பண்ண உடனே என்ன ஆகும்னா Q = 3 × 5³/3 + 5 × 5²/2. லோவர் எண்ட் அப்ளை பண்ணோம்னா 0 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வந்துடும் 3 × 125/3 + 5 × 25/2 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் என்னது அப்படின்னா மின்னோட்டம் அப்படிங்கிறதுக்கான டாபிக். பார்த்தோம்னா இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். இந்த 2 கேன்சல் பண்ண முடியாது. அப்போ அப்படியே வச்சுட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா, இதை நான் அப்படியே மேலே எழுதுகிறேன். 125 + 5 × 25 நமக்கு என்ன வரும் 4 25 100 5 25 125. 125 ஆல்ரெடி அங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 125 + 125 பாதி 125 பாதி எவ்வளவு அப்படின்னா 60னா 120 62.5. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 187.5 கூலும் அப்படிங்கிறது தான் யாரோட மதிப்பு அப்படின்னா Qவோட மதிப்பு. அப்போது சமன்பாடு கொடுத்து நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா Q மதிப்பு கேட்குறாங்கன்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா IC = dQ/dt அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா T வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா செகண்ட்ஸில் இருக்கணும். Q அப்படிங்கிறது அதனுடைய சார்ஜ் வந்து யூனிட் வந்து கூலும். அப்போ அதோட வந்து என்ன பண்ணணும், கூலும்னா நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் என்னென்னா அப்படின்னா கரண்ட்டு அது தொடர்பாக வரக்கூடிய சம்மு. நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு கடத்தியும் மின்னோட்டமும் அடுத்த டாபிக். கடத்தியும் மின்னோட்டமும்.
அப்போ கடத்தி மின்னோட்டம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னா கண்டக்டர், கடத்தி அப்படின்னா என்ன தெரியணும். ஓகேங்களா? அப்போ கடத்தி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கடத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டக்டர்ஸ். கண்டக்டர்ஸில் யார் அதிகமாக இருப்பா அப்படின்னா கட்டுரா எலக்ட்ரான்கள் சொல்லக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். கட்டுரா எலக்ட்ரான்கள் அதிகமாக இருக்கும். கட்டுரா எலக்ட்ரான்கள் அதிகமாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா கடத்தின்னு சொல்லும்போது கடத்தில் யாராக இருப்பா அப்படின்னா எலக்ட்ரான்களும் இருக்கும், புரோட்டான்களும் இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரான்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்ணாபின்னு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா கட்டுரா எலக்ட்ரான்கள் அதிகம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா பல்வேறு திசைகளில் மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பல்வேறு திசைகளில் மூவ் ஆகும். திசைகளில் என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் ஆகும். அப்போ பல்வேறு திசைகளில் மூவ் ஆகும்போது நமக்கு மொத்த கரண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 0 கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் +5 டைரெக்ஷனில் போனதுன்னா மற்ற அடுத்த எலக்ட்ரான் என்ன பண்ணோம்னா -5 டைரெக்ஷனில் போகும். ஓகேங்களா? அப்போ +5 -5 டோட்டல் கரண்ட் நமக்கு என்ன வரும்? 0 வரும். அப்போ பல்வேறு திசைகளில் போகிறதுனால நமக்கு மொத்த மின்னோட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்த மின்னோட்டம் எப்படி இருக்குன்னா 0 சுழி. ஓகே, இப்போ எப்போ சார் மின்னோட்டத்தை உருவாக்க முடியும்? கடத்தியில் எப்போ மின்னோட்டத்தை உருவாக்க முடியும் அப்படின்னா நம்ம மின்னழுத்த வேறுபாடு கொடுத்தா மட்டும்தான் உருவாக்க முடியும். சரி, மின்னழுத்த வேறுபாடு போய் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்கள் பல்வேறு திசைகளில் இருக்குது இல்லையா, அதை ஒரே திசையாக மாற்றும். நம்ம சொல்லப்போனால் ஒரு புள்ளியிலேருந்து மற்றொரு புள்ளிக்கு ஒரே திசையில் எல்லா எலக்ட்ரான்களும் சொல்கிறத விட ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரான்கள் சென்றது அப்படின்னா நமக்கு மின்னோட்டம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ மின்னழுத்த வேறுபாடு கொடுத்தோம்னா மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கும் பொழுது எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு போக ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கரண்ட் கிடைக்கும், மின்னோட்டம் கிடைக்கும். எலக்ட்ரான்கள் ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு, எதில்? கடத்தியில் போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மின்னோட்டம் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் கடத்தி, அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? இப்போ கடத்தியில் பாயக்கூடிய மின்னோட்டம், அதனால் மின்னோட்ட அடர்த்தி, அதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிங்க. கடத்தியில் பாயும் மின்னோட்டம், அதுக்கான ஃபார்முலா பார்ப்போம். கடத்தியில் பாயும் மின்னோட்டம் இப்போ இதுக்கு ஒரு டெரிவேஷன் இருக்குது. புக்கில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லி அந்த டெரிவேஷன் இருக்கும். நம்ம அது தேவையில்லை, நம்ம நேரடியாகவே ஃபார்முலாக்குள்ளே போயிடலாம். என்ன ஃபார்முலானா ஒரு கடத்தியில் பாயக்கூடிய மின்னோட்டத்துக்கான ஃபார்முலா அப்படின்னு சொன்னோம்னா I = NAEVD. சாதாரண மின்னோட்டத்துக்கு ஃபார்முலா என்ன? I = Q/T. கடத்தியில் பாயக்கூடிய மின்னோட்டம் அப்படின்னா I = N நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், A அதனுடைய பரப்பு ஏரியா, E அடிப்படை மின்னோட்ட மதிப்பு E = 1.6 × 10⁻⁹. VD இழுப்பு திசை வேகம். இழுப்பு திசை என்னங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து போகும்போது பார்ப்போம். அப்போது I = NAEVD அப்படிங்கிறது கடத்தியில் பாயக்கூடிய மின்னோட்டம். அப்போ இது வந்து கடத்தி முழுவதும் பாயக்கூடிய மின்னோட்டம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், கடத்தி எப்படி இருக்குது அப்படின்னா இந்த கடத்தி முழுவதும் பாயக்கூடிய மின்னோட்டம் தான் இந்த ஃபார்முலா. கடத்தியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் நான் எவ்வளோ மின்னோட்டம் பாயுதுன்னு கண்டுபிடிக்க தெரியலை. அப்போ இந்த இடத்துல I எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? அப்போ குறிப்பிட்ட இடத்துல பாயக்கூடிய மின்னோட்டத்தை நம்ம என்ன சொல்லணும்னா அதனுடைய பரப்பை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டுபிடிப்போம். அப்போ அதனுடைய பரப்பை நம்ம என்ன சொல்லணும்னா ஏரியான்னு சொல்கிறோம். அப்போ J = என்ன எழுதலாம்னா I/A. J அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மின்னோட்ட அடர்த்தி. மின்னோட்ட அடர்த்தினா என்ன ஃபார்முலா? I/A. ஒரு மின்னோட்டம் குறிப்பிட்ட பரப்பில் இருக்கிறது. இங்கே மின்னோட்ட அடர்த்தி அதிகமாக இருக்கலாம், இங்கே மின்னோட்ட அடர்த்தி கம்மியாக இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ அது பரப்பும் அங்கே இருக்கக்கூடிய கரண்டையும் பொறுத்தது. J = I/A. இப்போ இதில் ஒன்று அப்ளை பண்ணுறோம்னா J = என்ன வரும்? NAEVD / A. அப்போ இந்த A வந்து ஏன் கேன்சல் ஆச்சுன்னா J = நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா NEVD. ரைட்டா? சரி, ஓகே. இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்னென்னு தெரியாது. நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை சொல்லிவிட்டு இதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஓகேங்களா? இதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இழுப்பு திசை வேகம். இப்படி இருக்கு. இப்போ ஒரு கடத்தி இருக்குது.
கடத்தியில் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன இருக்குன்னா மின்னழுத்த வேறுபாடு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா குறிப்பிட்ட திசையில் இயங்க ஆரம்பிக்கும். அப்போ மின்னழுத்த வேறுபாடு கொடுத்ததுக்கு பிறகு குறிப்பிட்ட திசையில் இயங்க ஆரம்பிக்குது, பார்த்தாலே தெரியுது. அப்போ குறிப்பிட்ட திசையில் இயங்க ஆரம்பிக்கும் பொழுது இங்கே யார் இருக்கா அப்படின்னா புரோட்டான்ஸ் இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரான்கள் என்ன பண்ணணும்னா புரோட்டான்கள் மீது போய் மோதும். எலக்ட்ரான்கள் மூவ் ஆகக்கூடியது, புரோட்டான்கள் நிலையானது. அப்போ இந்த நிலையாக இருக்கக்கூடிய புரோட்டான்கள் மீது இந்த எலக்ட்ரான்கள் போய் என்ன பண்ணுதுன்னா மோதுது. அப்போ இந்த எலக்ட்ரான்கள் போய் மோதினோனையும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதனுடைய பாதை மாறும். இதனுடைய பாதை எப்படி மாறும் அப்படின்னா நேராக போகிற எலக்ட்ரான் போய் மோதினோனையும் இப்படி போக ஆரம்பிச்சிடும், நேராக போய் எலக்ட்ரான் மோதினோனையும் இப்படி போக ஆரம்பிச்சிடும். அப்போ அதனுடைய பாதை வந்து ஜிக் ஜாக்காக மாறும். ஜிக் ஜாக்னா என்னது, அதோடைய குறிப்பிட்ட கோணத்தில் மாறுது. இப்போ நாம் என்ன பண்ணோம் இங்கே அப்படிங்கிறத காட்டு. இப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ணல, இங்கே ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்தோம், V அப்படின்னு கொடுத்தோம். ஓகேங்களா? அப்போ இந்த V எதை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா இங்கே மின்புலத்தை உருவாக்கியிருக்கோம், E. அப்போ இந்த V இந்த மின்புலத்தை உருவாக்குது. இந்த மின்புலம் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் மீது விசையை செலுத்துது. என்ன காரணம் அப்படின்னா F/Q. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே ஒரு விசையை செலுத்துது, எலக்ட்ரான்கள் மீது ஒரு விசையை செலுத்துது. அப்போ விசைக்கு நம்ம ஃபார்முலா போட்டோம்னா F கூட என்ன எழுதலாம், QE. Qங்கிறது யார், இங்கே எலக்ட்ரான், நம்ம எடுத்துக்கிறது எலக்ட்ரான். அப்போ F = E மைனஸ் கூட போட்டுக்கலாம். சார் என்ன ஃபார்முலா, Q = NE, என்னங்கிறது 1, அப்போ Q - E, ஏன்னா எலக்ட்ரானுடைய மதிப்பு நெகட்டிவில் இருக்கும், E. அப்போ இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரானை போய் ஆக்சலரேட் பண்ணும். ஆக்சலரேட் பண்ணுறதுனா என்னென்னா ஸ்டார்ட் அப் பண்ணி விடுறது, மோதி தள்ளி விடுறது. அப்போ A = ஃபோர்ஸ் பை மாஸ். இது என்ன ஃபார்முலா, நியூட்டன்ஸ் செகண்ட் லா, F = ma அதிலிருந்து. அப்போ எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன கணிச்சிருக்கிறோம், -E கணிச்சிருக்கோமா. அப்போ A - -EE/m. அப்போ இந்த ஆக்சலரேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா இப்படி போய் போகுதா, இப்படி போனோன்னு என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த ஆள் போய் மேலே போய் மோத போகுது. அப்போ மோதும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இது மோதனுக்கு அப்புறம் அங்கிட்டு போய் மோதிடுச்சு. காரணம் என்ன, நம்ம கொடுத்த ஆக்சலரேஷன். மோதினதுக்கப்புறம் அடுத்ததுக்கு மோதும்போது சீரான திசைவேகத்தில் போகுது. அப்போ முடுக்கத்துக்கும் திசை வேகத்துக்கும் உள்ள சமன்பாடு நம்ம போடணும். A = V/T. அப்போ V = A × T. ரைட்டா? அப்போ ஏங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் என்னது, -EE/m × டைம். டைம்ங்கிறது என்னன்னா ஒரு மோதலுக்கும் அடுத்த மோதலுக்கும் இடைப்பட்ட நேரம். ஒரு மோதலுக்கும் அடுத்த மோதலுக்கு இடைப்பட்ட நேரத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா டவுன்னு சொல்லுவோம். அப்போ டவ். அப்போ இதில் இந்த E கான்ஸ்டன்ட்டு, இந்த டவ் கான்ஸ்டன்ட்டு, இந்த M கான்ஸ்டன்ட்டு. அப்போ எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரே கான்ஸ்டண்ட்டாக போட்டுடலாம். அப்போ மியூ அப்படிங்கிறது யார் அப்படின்னா இயக்க எண். இதோட வேலை என்ன அப்படின்னா எலக்ட்ரான்களுடைய வேகத்தை குறிக்கிறது தான் இயக்கனுடைய வேலை. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து எழுப்பு திசை வேகத்துக்கும் மின்னோட்ட அடர்த்திக்கும் உள்ள தொடர்பு. எழுப்பு திசை வேகத்திற்கும் மின்னோட்ட அடர்த்திக்குமான தொடர்பு. எழுப்பு திசை வேகம் நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா மின்னோட அடர்த்தியிலேருந்து வருவோம். சரி, ஓகே. இப்போ மின்னோட்ட அடர்த்திக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்னா J = NeVd அப்படின்னு போட்டோம். அப்போ VDக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். எழுப்பு திசைக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா NE. VDக்கு பேர் என்னன்னு சொன்னால் E/m. சார் -E போடலையா அப்படின்னா இந்த நேரத்தில் தேவையில்லை, இந்த இடத்துல தேவையில்லை. நம்ம J கண்டுபிடிக்கும் போது பெருசாக நம்ம போட வேண்டியதில்லை. சரி, ஓகே அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா E மல்டிபிள் பண்ணுறேன் E². அப்போ NE² τ / m × E. அப்போ இதில் n கான்ஸ்டன்ட்டு, E கான்ஸ்டன்ட்டு, டவ் கான்ஸ்டன்ட்டு, m கான்ஸ்டன்ட். ஈங்கிறது அடிப்படை மதிப்பு, என்னங்கிறது எலக்ட்ரான் எண்ணிக்கை, டவ் அப்படிங்கிறது ஒரு மோதலுக்கும் அடுத்த மோதலுக்கும் இடைப்பட்ட நேரம், m அப்படிங்கிறது எலக்ட்ரானுடைய நிறை. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரே கான்ஸ்டன்ட் சேர்க்குறோம். அந்த கான்ஸ்டன்ட் யாருன்னா J = σE. அப்போ இந்த சிக்மாங்கிறது யார் அப்படின்னா சிக்மா = கடத்தியன், கண்டக்டிவிட்டி. ஓகேங்களா? அப்போ நமக்கு தெரியும் என்னென்னா சிக்மா = NE² τ / m அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான சமன்பாடு. எதனால் அப்படின்னா
இதன் அடிப்படையில் நம்ம என்ன சொல்கிறோம்னா கடத்தி அதெல்லாம் இருக்குல்லையா, ரெசிஸ்டன்ஸு ரெசிஸ்டிவிட்டி அது எல்லாமே இதை வச்சு தான் சொல்லுவோம். ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ கடத்தியல் இஸ் ஈக்குவல் டு 1/ρன்னு சொல்லலாம். கண்டக்டிவிட்டி இஸ் 1/ρ ரெசிஸ்டிவிட்டி மின்தடையம். அப்போ கடத்தி எண்ணுக்கும் மின்தடை எண்ணுக்கும் தலைகீழ் மதிப்பு தலைகீழாக சம்மந்தம் இருக்குது. அப்போ நான் இந்த ஃபார்முலா மாற்றி போகிறேன். அப்போ நான் ரோஸ் ஈக்குவல் டு m/ne² டவ். ஓகேங்களா? அப்போ இது வந்து கடத்தியன், இது வந்து மின்தடையன். ரைட்டா? அப்போ கடத்தியனுக்கான ஃபார்முலா இது, மின்தடையனுக்கான ஃபார்முலா இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் அடிச்சார். அடுத்து ஓம் விதி. ஓம் விதிக்கு நம்ம நேரடியாகவே ஃபார்முலா போட்டலாம், நம்ம அடுத்தடுத்து போக வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஓம் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, அளிக்கப்படக்கூடிய மின்னோட்டம் கடத்திக்கு இடையே கொடுக்கப்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு இது ரெண்டும் நேர் விகிதத்தில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஓம் விதி நேரடியாக எப்படி சொல்லணும்னா, மின்னழுத்த வேறுபாடு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மின்னோட்டம். அப்போ V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு I. இதை ஈக்குவல் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். நம்ம நேரடியாகவே போட்டணும். கொஸ்டின் என்ன போட்டுறோம்னா V is equal to IR. இதில் R அப்படிங்கிறது மின்தடை, அந்த கடத்திக்கான மாறிலி. நம்ம எந்த கடத்தி எடுக்கிறோமோ அந்த கடத்திக்கான மாறிலி யாருன்னா R. அப்போ இதுலேருந்து R கண்டுபிடிச்சோம்னா நம்ம என்ன சொல்லலாம், R is equal to V/I. சரி, ஆறுங்கிறது யார் அப்படின்னா கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா அதை யாராவது தடுக்கணும் இல்லையா, அந்த தடை தான் யார் அப்படின்னா மின்தடை. மின்னோட்டத்திற்கான தடை தான் மின்தடை R. சரி சார், எப்படி மின்தடை ஏற்படுகிறது அப்படின்னா, இப்போ எலக்ட்ரான்கள் மூவ் ஆனால் நமக்கு மின்னோட்டம் கிடைக்கும். எலக்ட்ரான்கள் போய் யார் மேலே மோதுது, புரோட்டான் மேலே மோதுது. அப்போ மின்தடை பண்பை யார் வெளிப்படுத்துகிறா, புரோட்டான். அப்போ போகக்கூடிய எலக்ட்ரானு புரோட்டான் மேலே மோதுனோனையும் நமக்கு மின்னோட்டம் தடுக்கப்படுகிறது. அப்போ மின்னோட்டம் தடுக்கப்படுகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எலக்ட்ரான்களுடைய ஓட்டம் தடுக்கப்படுகிறது. எலக்ட்ரான்களுடைய ஓட்டம் தடுக்கப்படுது அப்படின்னா அங்கே மின்தடை இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அதான் R is equal to V/I நம்ம ஃபார்முலா போடுறோம். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆரோட யூனிட்லாம் நமக்கு தெரியும், நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அப்போ இதை வச்சு நம்ம ஒரு கிராஃப் போடலாம். எப்படி கிராஃப் போடலாம்னா, இந்த மாதிரி டிவைடில் இருந்ததுன்னா மேலே உள்ளவங்க தான் ஒய் ஆக்சிஸு, கீழே உள்ளவங்க தான் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ கிராஃப் போடுறேன். V ஒய் ஆக்சிஸில் போட போகிறேன், கீழே I எக்ஸ் ஆக்சிஸில் போட போகிறேன். அப்போ y/x நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்லோப்புன்னு கிடைக்கும். அப்போ y/x V/I நமக்கு யார் கிடைக்கும்னா ஸ்லோப். அப்போ அதுதான் யார் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். ஏன் சார் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனை போட்டிங்கன்னா, நான் முதலே சொல்லிட்டேன் ஆறுங்கிறது கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். கான்ஸ்டன்ட்னா ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி போகும். ஓகேங்களா? அப்போ V/Iங்கிறது ஸ்லோப் R. நமக்கு சில நேரம் கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா மாற்றி கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, இங்கே I கொடுத்துருவாங்க, இங்கே V கொடுத்துருவாங்க. நம்ம உடனே R ஸ்லோப்புன்னு நினச்சிடக்கூடாது, 1/R தான் ஸ்லோப். ஓகேங்களா? அப்போ y/x தான் நமக்கு ஸ்லோப். அப்போ I/Vங்கிறது நமக்கு 1/R. அப்போ 1/R தான் ஸ்லோப். ரைட்டா? இதில் இன்னொரு கேஸஸ் இருக்குது. என்ன கேஸஸ் அப்படின்னா, இப்போ Vக்கும் Iக்குமான கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தது அப்படின்னா இது ஓம் விதிக்கு உட்படுதுன்னு அர்த்தம். அப்போ ஓம் விதிக்கு உட்படுது அப்படின்னா இதை என்ன சொல்லலாம்னா ஓம் விதிக்கு உட்படும் பொருட்கள்னு சொல்லலாம். ஓம் விதிக்கு உட்படும் பொருட்கள்னு சொல்லலாம். I V இந்த மாதிரி இருக்குதா, அதாவது என்னென்னா இன்னும் சொல்ல போனால் இது ஸ்ட்ரெயிட் லைனு ஓம் விதிக்கு உட்படுது. ஒரு வேளை ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு VI இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இது ஓம் விதிக்கு உட்படாத பொருட்கள்னு அர்த்தம். உட்படலை. ஏன்னா ஓம் விதி என்ன சொன்னார்னா V/Iங்கிறது கான்ஸ்டன்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதான் ஓம் சொன்னது. அப்போ ஓம் விதிக்கு உட்படாத பொருட்கள்னு சொல்லணும் அதை. ரைட்டா? அப்போ ஓம் விதிக்கு உட்படும் பொருட்கள், உட்படாத பொருட்கள் ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? சரி, ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஓம் விதிக்கு உட்படும் பொருட்கள் வந்து எல்லா கடத்திகளுமே ஓம் விதிக்கு உட்படும், எல்லா கண்டக்டர்ஸுமே ஓம் விதிக்கு உட்படும். ஓம் விதிக்கு உட்படாத பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா டயோடு வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதுதான் ஓம் விதி. ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும்லே போதும். நெக்ஸ்ட்டு போகலாம். அடுத்து மின்தடை மின்தடை எண், அதுக்கான ரிலேஷன்.
மின்தடை என்ன சொல்லணும்னா ஆர்னு சொல்லுவோம். மின்தடை எண் மின்தடை என்ன சொல்லணும்னா ரோன்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ மின்தடை அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம மின்னோட்டத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய தடை அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். அப்போ நமக்கு லென்த் அதிகரிக்க அந்த கண்டக்டரோட லென்த் அதிகரிக்க அந்த மின்தடையும் அதிகரிக்கும். ஓகேங்களா? அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா ஒரு கோயிலில் கூட்டமாக இருக்குது அப்படின்னா அதில் வரிசையாக போகிறவங்களுக்கு வரிசை இன்னும் நம்ம குறுக்கணும், இன்னும் நீளமாக்கணும் வரிசையாக அப்படின்னா இன்னுமே மோதல் என்ன பண்ணணும், நமக்கு அதிகமாக நடக்கும். அதுவே அவங்களோட வரிசையை பிரித்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன பண்ணுவோம், மோதல் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ ஏரியாவை அதிகப்படுத்தும் போது ரெசிஸ்டன்ஸ் குறையுது, லென்த் அதிகப்படுத்தும் போது ரெசிஸ்டன்ஸ் அதிகரிக்குது. அப்போ என்ன சொல்கிறோம்னா ஆர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த்து, ஆர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா. ஓகேங்களா? நம்ம இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ரிவிஷன் அப்படிங்கிறதுனால தான், கிராஸ் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால தான் குயிக்காக முடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஆறு லென்த்தை பொறுத்து அதிகரிக்கும், ஆறு ஏரியா பொறுத்து குறையும். அப்புறம் ஆறு வேறு எதாவது டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெப்பநிலையை பொறுத்து, டெம்பரேச்சர் பொறுத்து இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா அது செய்யப்பட்ட பொருள், பொருளின் தன்மை, அது என்ன பொருள். இப்போ காப்பர்னா காப்பருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ், சில்வர் அப்படின்னா சில்வருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். அது மாதிரி பொருளோடைய தன்மை இதுக்கு பொறுத்து இருக்கும். மின்தடையன் இப்போ இதுக்கு ஃபார்முலா எழுதுவோமா? எப்படி எழுதணும் அப்படின்னா ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு L/A. இதை ஈக்குவல் பண்ணோம்னா ஆர் = ρ × L/A. இந்த ரோங்கிறது யார் அப்படின்னா மின்தடை எண். மின்தடை மாதிரியே தான் இதுவும், கொஞ்சோண்டு சேஞ்சஸ் தான். அப்போ ρ × L/A. இதோட யூனிட் கேட்பாங்க. இதோட யூனிட் வந்து ஓம். ஓகேங்களா? ஓம்னு எழுதலாம். மின்தடை யூனிட் ஓம். இப்போ இங்கே வர்றோம் மின்தடை எண்ணுக்கு. அப்போ மின்தடை எண் அப்படிங்கிறப்ப மின்தடை எண் எதை பொறுத்து இருக்காதுன்னா லென்த்தையோ ஏரியாவையோ பொறுத்து இருக்காது. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லுவோம்னா இண்டிபெண்ட் ஆஃப் லென்த் அண்ட் ஏரியா. அப்போ சைஸ் அண்ட் ஷேப் எதையுமே பொறுத்து இருக்காது. அப்போ இது பொறுத்துக்கூடியது ரெண்டே தான். என்னென்னா ஒன்று வெப்பநிலை, இன்னொன்று பொருளின் தன்மை. பொருளின் தன்மைனா என்ன அப்படின்னா பொருள் காப்பராக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மின்தடையன், சில்வராக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மின்தடையன், ரப்பராக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மின்தடையன். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி மின்தடையன் பெற்றிருக்கும். சரி, ஓகே. வெப்பநிலை அப்படிங்கிறது என்னென்னா அடுத்த டாபிக் அதை தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. அப்போ ஃபார்முலா இதுக்கு போட்டோம்னா என்ன ஃபார்முலா போடலாம்? இப்போ ரோவை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு L/A இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா A/L மாறிடும். அப்போ ρ = R × A/L. இதான் ஃபார்முலா. இதோட யூனிட்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இதை வச்சே நம்ம யூனிட் போடலாம். எப்படி யூனிட் போடலாம் அப்படின்னா ρ = ஆரோட மதிப்பு ஓம், ஏரியாவோட மதிப்பு மீட்டர்², லென்த் வந்து மீட்டர். இதை ரெண்டே கேன்சல் பண்ணால் ஓம் மீட்டர். இதான் ரோட மதிப்பு. ஓகேங்களா? அப்போ ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் லென்த்து, இன்வெர்ஸ்லி ஏரியா, வெப்பநிலை, பொருளின் தன்மை, இது எல்லாத்தையும் பொறுத்திருக்கோம். இதுதான் இதுக்கு மின்தடை எண்ணுக்குமான ரிலேஷன். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன சொன்னோம்னா வெப்பநிலையை பொறுத்து மின்தடைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு எப்படி மின்தடையன்னு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபார்முலா போடுவோம். ஓகேங்களா? அந்த ஃபார்முலா போட்டுருவோம். என்ன ஃபார்முலானா இப்போ ஒரு கண்டக்டர் இருக்குது, கடத்தி இருக்குது. இந்த கடத்தியுடைய மின்தடை எண் தொடக்கத்தில் ρ0 இருக்குது. வெப்பநிலையை கொடுக்குறேன். வெப்பநிலையை கொடுத்தோன்னே இந்த ρ0 மாறுது. எப்படி மாறுது அப்படின்னா ஒன்று, இந்த கொடுக்கக்கூடிய வெப்பநிலையை இந்த பொருள் ஏற்றுக்கக்கூடிய தன்மை ஆல்ஃபா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது யாரை பொறுத்திருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி இது என்ன டெம்பரேச்சரில் இருக்குது, இப்போ நம்ம என்ன டெம்பரேச்சர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெம்பரேச்சருக்கும் ஆல்ரெடி இருந்த டெம்பரேச்சருக்கும் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ΔT. ஓகேங்களா? இது ரெண்டையும் தான் பொறுத்திருக்கோம். மூணாவது தொடக்கத்தில் இது இருந்தது ρ0. இது மூணையும் தான் பொறுத்து இருக்கும் புதிய ரெசிஸ்டிவிட்டிங்கிறது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நியூ ரெசிஸ்டிவிட்டிக்கான ஃபார்முலா போடுறேன். நியூ ரெசிஸ்டிவிட்டினா ஆஃப்டர் டெம்பரேச்சர் கிவன், டெம்பரேச்சர் கொடுத்ததுக்கப்புறம் உருவாகக்கூடிய புதிய மின்தடை ρT = ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு ρ0 ப்ளஸ், இப்போ ρ0 விட இது மூணையும் பொறுத்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ ρ0 ஆல்ஃபா × ΔT. ஃபஸ்ட்டு இருந்தது, இப்போ அதிகரித்தது.
ஓகேங்களா. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஆல்ஃபா தேவை. ஆல்ஃபான்னு என்னது, நம்ம கொடுக்கக்கூடிய வெப்பநிலையை பொருள் ஏற்றுக்கக்கூடிய தன்மை, அதுக்கு பேர் வெப்பநிலை மின்தடை எண். ஓகேங்களா. அப்போ எனக்கு ஆல்ஃபா தான் தேவை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ρT மைனஸ் ρ0 இஸ் ஈக்குவல் டு ρ0 ஆல்ஃபா டெல்டி. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறத கீழே கொண்டு வந்துடுறேன், ρT மைனஸ் ρ0 டிவைட் பை ρ0 இன்ட்டு டெல்டி. ஓகேங்களா, இது மைனஸ். அப்போ ஆல்ஃபாங்கிறது வெப்பநிலை மின்தடை எண் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆல்ஃபாங்கிறது வெப்பநிலை மின்தடை எண், வெப்பநிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. ஓகேங்களா. இப்போ இது இந்த ஆல்ஃபாங்கிறது கடத்திகள் எப்படி இருக்கும், குறை கடத்திகள் எப்படி இருக்கும், இன்சுலேட்டரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பார்ப்போம். கடத்திகள், குறை கடத்திகள். நமக்கு ரோக்கான ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, ரோ இஸ் ஈக்குவல் டு m டிவைட் பை NE ஸ்கொயர் டவ். அதே ஃபார்முலா இங்கே எழுதிக்கிறேன், ரோ இஸ் ஈக்குவல் டு m டிவைட் பை NE ஸ்கொயர் டவ். கடத்திகளுக்கு வெப்பநிலை கொடுக்கப்படுகிறது. அப்போ கடத்திகளுக்கு வெப்பநிலை கொடுக்கப்படுது அப்படின்னா கடத்திகளில் யார் அதிகமாக இருப்பா, கட்டுரா எலக்ட்ரான்கள் அதிகமாக. கட்டுரா எலக்ட்ரான்கள் என்ன பண்ணும், புரோட்டான் மேலே போய் மோதும். புரோட்டான் மேலே போய் மோதுது அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் டெம்பரேச்சர் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் அது வேகமாக போகும். ஏன்னா எனர்ஜி கிடச்சிடும் அந்த எலக்ட்ரானுக்கு. அப்போ நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது, டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அந்த எலக்ட்ரான் இன்னமும் வேகமாக போகுது. இன்னமும் வேகமாக போய் என்ன பண்ணுது, இன்னமும் வேகமாக புரோட்டான் மேலே போகுது. அப்போ மோதல் அதிகரிக்கும். ஓகேங்களா. அப்போ மோதல் அதிகரிச்சுன்னா ஏதோ ஒன்று குறையுது. யார் குறையிறா அப்படின்னா ஒரு மோதலுக்கும் இன்னொரு மோதலுக்கும் இடைப்பட்ட நேரம் குறையுது. அப்போ ஒரு மோதலுக்கும் இன்னொரு மோதலுக்கும் இடைப்பட்ட நேரம் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரோவோட மதிப்பு என்ன பண்ணுது, அதிகரிக்குது. ஓகேங்களா. அப்போ ரோவோட மதிப்பு அதிகரித்தது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட மதிப்பும் அதிகரிக்குது. ஓகேங்களா. அப்போ ஆல்ஃபாவுக்கு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, நாம் கொடுத்த டெம்பரேச்சர்னால ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஆல்ஃபாவுக்கு சந்தோஷம். அப்போ ஆல்ஃபா வந்து பாசிட்டிவ். அப்போ ஆல்ஃபாவோட மதிப்பு பாசிட்டிவ். காரணம் நாம் கொடுத்த டெம்பரேச்சர் அந்த மெட்டீரியல் என்ன பண்ணியிருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இந்த கேஸில் வரும். இப்போ குறைக்கடத்திகளில் கட்டுரா ஆட்டங்கள் கம்மியாக இருக்கும். ஆனால் கட்டுரா ஆட்டங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற இதோட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லூஸ்லி பாண்டட் ஒரு சாதாரண பிணைப்பாக தான் இருக்கும். நாம் வெப்பநிலை கொடுத்தோன்னே என்ன பண்ணோம்னா அந்த பிணைப்பு பூரா உடஞ்சி சாதாரண எலக்ட்ரான்கள் கட்டுரா எலக்ட்ரான்களாக மாறிடும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக மாறும். அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக மாறுது அப்படின்னா என்னுடைய மதிப்பு அதிகரிக்கும். ஏன்னா நமக்கு பாண்டிங்கில் இருந்த எலக்ட்ரான்ஸ் பூரா என்ன பண்ணுது, இப்போ இந்த எண்ணுங்கிறது கட்டுரா எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. அப்போ ரோ என்ன இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரோட மதிப்பு என்ன பண்ணும், குறையும். அப்போ ரோ குறையுது அப்படின்னா ஆரோட மதிப்பு என்ன பண்ணும், குறையும். அப்போ நாம் டெம்பரேச்சர் கொடுத்தோம், ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஆல்ஃபாவும் இன்க்ரீஸ் ஆகும், ஆல்ஃபா பாசிட்டிவ். நாம் கொடுத்த டெம்பரேச்சர்னால ரெசிஸ்டன்ஸ் குறையுதுன்னா ஆல்ஃபாவும் குறையும். அப்போ ஆல்ஃபாங்கிறது நெகட்டிவ். ரைட்டா. அப்போ ஆல்ஃபா நெகட்டிவ் யாருக்குன்னு கேட்பாங்க, குறை கடத்திகள். ஆல்ஃபா பாசிட்டிவ் யாருக்குன்னு கேட்பாங்க, கடத்திகளுக்கு. ஓகேங்களா. இன்னொன்று இருக்கிறாங்க காப்பான்கள், இன்சுலேட்டர். காப்பான்கள் என்ன பண்ணாது அப்படின்னா காப்பான்களில் வெப்பநிலை எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. காப்பான்களில் வெப்பநிலை வந்து என்ன பண்ணாது, எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. அப்போ டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட் யார் அப்படின்னா இன்சுலேட்டர். காப்பான்களில் எவ்வித மாற்றத்தையும் என்ன பண்ணாது, ஏற்படுத்தாது. ஓகேங்களா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கலர் கோடு. கலர் கோடுன்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்பன் மின்தேடாக்கிகள். இது வந்து நீட்டில் டெலிட்டடு இருந்தாலும் ஜேஇ படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும், 12th படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். கார்பன் மின்தேடாக்கிகள் அப்படின்னா என்னென்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா சின்னமாக இவ்வளோ பெருசில் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸில் நமக்கு என்ன இருக்கும்னா நம்பர்லாம் போட்டிருக்காது, இந்த மாதிரி இருக்கும், கலர் போட்டிருக்கும்.
வைலட்டு, ப்ளூ, ஆரஞ்சு, இந்த மாதிரி கலர் போட்டுருவோம். இந்த மாதிரி கலர் போட்டுறதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதோட மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு எல்லாருமே வழக்கமாக ஒரு ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட்கட் தான் நானும் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதே ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன் பாருங்களேன். இப்படி போட்டேன். ஓகேங்களா? பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப், கோல்டு சில்வர் நெக்லஸ் அப்படிங்கிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ பி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாக்கு, இந்த பி வந்து ப்ரௌனு, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீனு, ப்ளூ, வைலட்டு, கிரே, ஒயிட், கோல்டு, சில்வர், கலர்லெஸ் அப்படின்னு சொல்கிறது, இல்லைன்னா நோ கலர் அப்படின்னு சொல்லலாம். நோ கலர். ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டும் நம்பர், இதுவும் நம்பர்ஸ், சாதாரண நம்பர்ஸ். அப்போ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. 0 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே நம்பர்ஸ் கிடையாது. அடுத்தது என்னதுன்னா அந்த மூணாவது கலர் இருக்குங்க இல்லையா, அது வந்து 10 பவர் மல்டிப்ளேயர். அப்போ 10 பவர் இது ரெண்டும் நம்பர்ஸ், இது மல்டிப்ளேயர். அப்போ மல்டிப்ளேயர் என்னென்னா 10 பவர் 0 அல்லது 1, 10 பவர் 1, 10 பவர் 2, 10 பவர் 3, 10 பவர் 4, 10 பவர் 5, 10 பவர் 6, 10 பவர் 7, 10 பவர் 8, 10 பவர் 9. கோல்டு வந்துருச்சு அப்படின்னா 10 பவர் -1, சில்வர் வந்துச்சுன்னா 10 பவர் -2, கலர் 10 பவர் -3. நெக்ஸ்ட்டு நாலாவது ஒரு கலர் வரும், சில நேரம் வரும், இல்லை சில நேரம் வராமல் இருக்கும். நாலாவது ஒரு கலர் வந்து அதனுடைய டாலரன்ஸ்னால் எந்த அளவுக்கு நம்ம வந்து அதில் அந்த இது சேர்த்துருக்குறோம் அப்படிங்கிற பர்சன்டேஜ். ஓகேங்களா? அப்போ பர்சன்டேஜ் இன்னும் கோல்டுனா 5%, சில்வர்னா 10%, கலரே இல்லை அப்படின்னா 20%. இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா வைலட் எத்தனாவது இடத்துல இருக்குது? வைலட் வந்து 7வது இடத்துல இருக்குது. அப்போ 7. அடுத்து என்னது? ப்ளூ, அதுவுமே நம்பர் தான். அப்போ ப்ளூங்கிறப்ப 6, அப்போ 76. மூணாவது கலர் யார்? மல்டிப்ளேயர். அப்போ ஆரஞ்சோட மல்டிப்ளேயர்னா 10 பவர் 3, 76 × 10 பவர் 3. கலரே இல்லை, நாலாவது வந்து கலரே இல்லை. அப்போ கலரே இல்லைன்னா 20%, ±20%. இப்படி எடுக்கணும். அப்போ இதுதான் ஆருடைய மதிப்பு. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கலரை வச்சு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதுதான் கார்பன் மின்தடையாக்கி. ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து சீரிஸ் பேரல் பார்ப்போம். தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. மின்தடைகள் வந்து தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. இப்போ தொடர் இணைப்பு அப்படின்னா மின்தடைகள் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்படும். ஒரு பேட்டரி கரண்ட் போகிறதுக்காக ப்ளஸ் மைனஸ் நான் எடுத்துக்கிட்டேன். வி இது வந்து R1, R2, R3. பக்க இணைப்புனா ஒரே புள்ளியில் ஒரு சுற்றில் ஒரே புள்ளியில், அதாவது ஒரே புள்ளினா ரெண்டு ஒரே புள்ளிகளில் இணைக்கப்பட்ட வெவ்வேறு மின்தடைகள். ப்ளஸ் பி இது R1, R2, R3. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நான் தொடர் இணைப்புலேருந்து எடுக்கிறேன். இப்போ தொடர் இணைப்பில் ஒரே கரண்ட்டு தான். இங்கே பாருங்கள், இங்கே ஆரம்பிக்கிற கரண்ட் I இப்படியே போகும், இப்படி வரும், இப்படி வரும், இதை கிராஸ் பண்ணும், இப்படி போகும், இதை கிராஸ் பண்ணும், இப்படி போகும், இதை கிராஸ் பண்ணும், இப்படி போகும், நேராக எங்கே வந்துடும், இங்கே வந்துடும். அப்போ தொடர் இணைப்பில் யார் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா I என்பது சேம் ஃபார் ஆல் ரெசிஸ்டர்ஸ். 3 மின்தடைகளுக்கும் ஐங்கிறது பொதுவானது. அங்கே வரும், பக்க இணைப்பு வரும். பக்க இணைப்பில் இங்கேருந்து போகுது, கரண்ட் போகுது. இங்கேருந்து போகணுன்னே இங்கே பிரிவுகள் இருக்குது, 3 பிரிவுகள் இருக்குது. அப்போ இங்கேருந்து ஐயா போகிறது I1 ஆகவும்,
I2 ஆகவும் I3 ஆகவும் பிரியும். ஓகேங்களா? அப்போ I வேறுபாடு அடையுது. அப்போ யார் சேம்ங்கிறது பார்க்கணும். இங்கே I சேமாக இருக்குது. அப்போ யார் வேறுபாடு அடையுது? நாம் சொன்னோம் என்னென்னா, ஒரு சர்க்யூட்டில் 2 புள்ளிகளுக்கு இடையே ஒரு 3 ரெசிஸ்டர் இணைச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு ஒன்று தான். ஒன்றும் நம்பர் ஒன்று கிடையாது, ஒரே தான், சேம். அப்போ 2 புள்ளிகளுடைய மின்னழுத்த வேறுபாடு தான் இங்கேயும். அப்போ இங்கே யார் சேம்னா B சேம். ஓகேங்களா? இப்போ நான் இதை வச்சு ஃபார்முலா போடுறேன். என்ன ஃபார்முலா போடுறேன்னா, இங்கே ஒரு V இருக்கும், இங்கே ஒரு V இருக்கும், இங்கே ஒரு V இருக்கும். காரணம் என்ன? இது ஒரு பாயிண்ட்டு, இது தனி பாயிண்ட்ஸு, இது தனி பாயிண்ட்ஸு, இது தனி பாயிண்ட்ஸ். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, மொத்த V இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3. ரைட்டா? அப்போ மொத்த வீல நான் மொத்த கரண்ட்டை கொண்டு வந்தேன்னா எப்படி கொண்டு வருவேன்? V இஸ் ஈக்குவல் டு மொத்த V டோட்டல்னு எழுதிக்கலாம். V டோட்டல். அப்போ நமக்கு என்ன தெரியும்னா, V டோட்டல் இஸ் ஈக்குவல் டு I டோட்டல் இன்ட்டு R டோட்டல். V டோட்டல் இஸ் ஈக்குவல் டு I மொத்தம் இன்ட்டு R மொத்தம். அப்போ நான் இங்கே எழுதுகிறேன், I டோட்டல் இன்ட்டு R டோட்டல் இஸ் ஈக்குவல் டு V1 அப்படிங்கிறப்ப இந்த ரெசிஸ்டன்ஸில் மட்டும். அப்போ என்ன சொல்லலாம்னா, V1 இஸ் ஈக்குவல் டு I1 இன்ட்டு R1, V2 இஸ் ஈக்குவல் டு I2 இன்ட்டு R2, V3 இஸ் ஈக்குவல் டு I3 R3. ஆனால் I1 I2 I3 மூணுமே சேம் தான், ஒரே கரண்ட் தான், அடிச்சிடலாம். அப்போ எல்லாம் வந்து அப்ளை பண்ணுவோமா? அப்போ நமக்கு என்ன அடிக்கணும்? IR1 ப்ளஸ் IR2 ப்ளஸ் IR3. அப்போ நான் ஐயை காமனாக வெளில எடுத்துறேன். I டோட்டல் இன்ட்டு R டோட்டல்னு போடலாம், இல்லை சீரிஸ் எஃபெக்டிவ்னு போடலாம். RS இஸ் ஈக்குவல் டு ஐயை காமனாக எடுத்தோம்னா R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஐயும் இங்கேடைய ஐயும் ஒன்று தான். மொத்த கரண்ட்டு இங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டும் சர்க்யூட்டில் உள்ள கரண்ட்டும் ஒன்று தான். அப்போ கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ நமக்கு என்ன ஆகுது? RS தொடர் இணைப்பில் மின்தடை இணைக்கப்படும் பொழுது R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. அப்போ ஒரு பாயிண்ட் சொல்லலாம் என்னென்னா, தனித்தனி மின்தடைகளை விட கூடுதல் மின்தடை அதிகமாகவே இருக்கிறது. ஓகேங்களா? இது எதில் அப்படின்னா தொடர் இணைப்பில். பக்க இணைப்பில் B சேம் அப்படின்னு சொல்லிட்டேன். கரண்ட் நமக்கு I1 I2 I3 பிரியுது. அப்போ நான் எப்படி எழுதலாம்? மொத்த கரண்ட் I டோட்டலுங்கிறது I1 ஆகவும் I2 ஆகவும் I3 ஆகவும் பிரிஞ்சிருக்குது அப்படின்னு எழுதலாம். இப்போ எனக்கு I1 I2 I3 தேவை. அப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா I டோட்டலும் தேவை. I டோட்டல்னா என்ன? V டோட்டல் பை R டோட்டல். அதாவது I மொத்தம் இஸ் ஈக்குவல் டு V மொத்தம் பை R மொத்தம். ஓகேங்களா? அப்போ I1ங்கிறது எப்படி எழுதலாம்? I1ங்கிறது V1 பை R1, I2ங்கிறது V2 பை R2. ஆனால் நம்ம என்ன போடக்கூடாது அப்படின்னா I3 இஸ் ஈக்குவல் டு V3 பை R3. V1 V2 V3 போடக்கூடாது. ஏன்னா Vங்கிறது எல்லாத்துக்குமே எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிடலாம்னா இதை அடிச்சிடலாம். அப்போ அப்ளை பண்ணோம்னா நம்ம என்ன அடிக்கும்? V டோட்டல் பை R டோட்டல் இஸ் ஈக்குவல் டு V1 பை R1 ப்ளஸ் V பை R2 ப்ளஸ் V பை R3. காரணம் என்ன? V வந்து சேம். அப்போ காமனாக வெளில எடுத்துறேன். அப்போது R டோட்டல் எப்படி எழுதலாம்னா RPன்னு எழுதலாம். 1 பை RP இஸ் ஈக்குவல் டு, நான் இந்த V டோட்டலும் இங்கே உள்ள Vயும் சேம் தான். அப்போ வெளியில் எடுத்தோன்னா எனக்கு என்ன பண்ணிடும்? ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்போ 1 பை R1 ப்ளஸ் 1 பை R2 ப்ளஸ் 1 பை R3. ஓகேங்களா? அப்போ தனித்தனி மின்தடைகளை விட மொத்த மின்தடைங்கிறது குறைவாகவே இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீடுகளில் பக்க இணைப்பில் மின்தடை இணைக்கிறோம். ஓகேங்களா? வீடுகளில் பக்க இணைத்தடை மின்தடை இணைப்பதற்கான காரணம் என்னென்னா, மொத்த மின்தடை நமக்கு எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். மொத்த மின்தடை குறைவாக இருக்கும்போது கரண்ட்டும் நமக்கு என்னன்னா அதிகமாக பாஸ் ஆகும், லாஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து போகலாம். மின்னோட்ட பகிர்வு. மின்னோட்ட பகிர்வு. இப்போ சர்க்யூட் நான் போடுறேன் பாருங்க. இதில் வந்து 5 வேணாம் 6ன்னு வச்சுக்கோங்க. 6 ஆம்பியர் கரண்ட் போகுது. இது வந்து 1 ஓமு, இது வந்து 2 ஓமு, இது வந்து 3 ஓம். இங்கே
இது வந்து 2 ஓம், இது வந்து 4 ஓம். கரண்ட் எவ்வளோ போகுது அப்படின்னா 4 ஆம்பியர் போகுது. ரைட்டா? சரி, ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே நமக்கு கரண்ட் பிரியும். அதாவது இங்கே 6 ஆம்பியராக போகிறது இங்கே நமக்கு என்ன பிரியும் அப்படின்னா I1 ஆகவும் I2 ஆகவும் I3 ஆகவும் பிரியும். அதே மாதிரி இங்கே எப்படி பிரியும் அப்படின்னா இது I1 ஆகவும் இது I2 ஆகவும் பிரியும். கரண்ட் பிரியும். கரண்ட் பிரியறதுக்கான ஃபார்முலா நம்ம சொல்லப்போனால் இந்த மின்தடையில் எவ்வளோ கரண்ட் போகுது, இந்த மின்தடையில் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா I1ஓட மதிப்பும் I2ஓட மதிப்பும் கேட்குறாங்க. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா I1ஓட மதிப்பு, I2ஓட மதிப்பு, I3ஓட மதிப்பு கேட்குறாங்க. காமன் ஃபார்முலா என்ன ஃபார்முலானா I1 அப்படின்னு வச்சுக்குவோம். I1 இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகுது. இதை நான் என்ன சொல்கிறேன்னா R1ன்னு சொல்கிறேன். அப்போ இது R2, இது R3. அப்போ I1 அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸாக எடுக்கக்கூடாது. மிச்ச ரெசிஸ்டன்ஸ் யார்? R2 R3. R2 R3 டிவைடட் பை R1 R2 ப்ளஸ் R2 R3 ப்ளஸ் R3 R1. இந்த ஃபார்முலா போடுவாங்க. I2ன்னு வச்சுக்கோம். I2 is equal to R3 R1 divided by R1 R2 plus R2 R3 plus R3 R1. இந்த ஃபார்முலா போடணும். 3 ரெசிஸ்டன்ஸ் வந்தா, 2 ரெசிஸ்டன்ஸ் வந்தா I1 is equal to I1. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கக்கூடாது. இது R1 வச்சுக்கோம், இது R2. அப்போ R2 divided by R1 plus R2. சரி சார், இங்கே ஏதோ இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, டோட்டல் கரண்ட். டோட்டல் கரண்ட் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ டோட்டல் கரண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட கொண்டு என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இதான் என்னென்னா 3 ரெசிஸ்டார் 2 ரெசிஸ்டாரில் கரண்ட் டிவிஷன் பண்ணுறதுக்கான ரூல். I2னா R1 divided by R1 plus R2 into டோட்டல் கரண்ட். இந்த ஃபார்முலா பண்ணணும். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து கிர்ச்சாஃப் விதி. 2 விதி இருக்குது. மின்னோட்ட விதி, மின்னழுத்த விதி. மின்னோட்ட விதி, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஓகேங்களா? மின் துகள் அழிவின்மை விதி இல்லைனா மின்னூட்ட அழிவின்மை விதி. மின் துகள் அழிவின்மை விதி அல்லது மின்னோட்ட அழிவின்மை விதி. மின்னழுத்த விதி அப்படிங்கிறது ஆற்றல் அழிவின்மை விதி. அது என்ன? மின்துகள் அழிவின்மை விதி அல்லது மின்னோட்ட அழிவின்மை விதி. என்னன்னா உட்புகும் மின்னோட்டம் இஸ் ஈக்குவல் டு வெளியேறும் மின்னோட்டம். அது என்ன உட்புகும் மின்னோட்டம்? இந்த பாருங்க, இது சந்தி. சந்தினா என்ன பண்ணுவோம்? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒயர்கள் சந்திக்கிற இடம் சந்தி, ஜங்ஷன். அப்போ உட்புகும் மின்னோட்டம் இது I1ன்னு வச்சுக்கோம், இது I2 I3. ரைட்டா? அப்போ சந்தியை நோக்கி வருது. இது வந்து பாசிட்டிவ்னு அர்த்தம், I1 ப்ளஸ். ஓகேங்களா? சந்தியை விட்டு வெளியில் போகுது -I2, சந்தியை விட்டு வெளியில் போகுது -I3. ஓகேங்களா? அப்போ இதோட மொத்த கூடுதல் நமக்கு என்னவாக இருக்கும்னா 0 இருக்கும். சார், அப்போ உட்புகும் மின்னோட்டம் இஸ் ஈக்குவல் டு வெளியேறும் மின்னோட்டம். இது எப்படி மேட்ச் ஆகும்? நான் I1 அந்த பக்கமே வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு போடுறேன். -I2 அந்த பக்கம் வந்துச்சுன்னா +I2, -I3 அந்த பக்கம் வந்துச்சுன்னா +I3. பேலன்ஸ் ஆகிடுச்சா? அப்போ I1 is equal to I2 + I3. உட்புகும் மின்னோட்டம் I1 தான் I2ஆகவும் I3ஆகவும் பிரிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது மின்னோட்ட விதி. மின்னழுத்த விதி. மின்னழுத்த விதி அப்படின்னா ஷார்ட்டாக எப்படி ஈஸியாக எழுதலாம்னா, மொத்த மின்னழுத்த வேறுபாடு
இஸ் ஈக்குவல் டு மின்னழுத்த இறக்கங்களின் கூடுதல். மொத்த மின்னழுத்த வேறுபாடு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மின்னழுத்த இறக்கங்களின் கூடுதல். மின்னழுத்த இறக்கங்களின் கூடுதல்னா ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அங்கே மின்னழுத்த இறக்கம் ஏற்படும். ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் போகும்பொழுது மின்னழுத்த இறக்கம் ஏற்படும். அப்புறம் என்ன பண்ண போகலாமா, ப்ளஸ் வின்னு வச்சுக்குவோம். இது R1, இது R2, இதில் கரண்ட் போகுது I. ஓகேங்களா? அப்போ இந்த V எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த IR1 ப்ளஸ் IR2க்கு ஈக்குவலாக இருக்கும். IR1 ப்ளஸ் IR2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ மொத்த மின்னழுத்த இறக்கங்களின் கூடுதல் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? மொத்த மின்னழுத்த வேறுபாடு Vக்கு ஈக்குவலாக இருக்கும். ரைட்டா? அப்போ இதுதான் என்னது மின்னழுத்த விதி. இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த ரூல்ஸ் இப்போ பார்ப்போம். ரூல்ஸ் பார்ப்போம். இப்போ மின்னழுத்த இறக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சாதாரண ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு சர்க்யூட் இருக்குது. ரைட்டா? இந்த இடம் VN கொடுத்துட்டாங்க, இந்த இடம் VB கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு கேட்குறாங்க. கரண்ட் வந்து 1 ஆம்பியர் போகுதுன்னு வச்சுக்கோம். இது வந்து 2 ஓமு, இது வந்து 5 ஓமு, இது ப்ளஸ்ஸு மைனஸு, இது 5 வோல்ட்டு, மைனஸு ப்ளஸ்ஸு 3 வோல்ட்டு, இந்த மாதிரி கொடுத்துருக்கு. மின்னழுத்த வேறுபாடு கேட்குறாங்க. VA VBக்கு இடையான மின்னழுத்த வேறுபாடு. எப்போவுமே மின்னழுத்த வேறுபாடு கண்டுபிடிக்கல மட்டும் ஒரு புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அதே புள்ளிக்கு வந்துட்டோம்னா மொத்த மின்னழுத்தம் 0. ஒரு புள்ளியை ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு புள்ளியில் கொண்டு போய் முடித்தோம் அப்படின்னா அந்த மின்னழுத்த வேறுபாடுங்கிறது VA மைனஸ் VB. இப்போ நான் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறேன், VA ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறேன். சரி, ஓகே. அப்போ ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்னொரு இடத்துல முடித்தா அதுக்கு வந்து VA மைனஸ் VBன்னு சொல்கிறது. VA ஒரு இடத்துல ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அடுத்த ரூல்ஸ், நாம டைரெக்ஷன், நான் இந்த டைரெக்ஷன் தான் போகிறேன், VA டு VB போகிறேன். நம்மளோட டைரெக்ஷனும் கரண்டோட டைரெக்ஷனும் ஒரே மாதிரியாக இருந்தால் அது ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது V = மைனஸ் IR. அப்போ -2 × 1 இங்கேருந்து வரேன். இப்போ பேட்டரியை கிராஸ் பண்ணும்போது நம்மளோட டைரெக்ஷன் முக்கியம் இல்லை, அதாவது கரண்டோட டைரெக்ஷன் முக்கியம் இல்லை, நம்மளோட டைரெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். நாம் +2 மைனஸ் போனோம்னா அது -2 ப்ளஸில் போனோம்னா ப்ளஸ். நான் என்ன பண்ணுறேன்னா +2 மைனஸ் போகிறேன், -5 வர்றேன், -2 ப்ளஸ் போகிறேன், +3. நாம் போகிற டைரெக்ஷனும் கரண்ட் போகிற டைரெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் மட்டும் அதை பார்க்கணும். அப்போ -5 × 1 VB பை ரீச் பண்ணிட்டேன் ஈக்குவல் டு VB. மாற்றி எழுதுகிறேன். VA -2 -5 +3 -5 இஸ் ஈக்குவல் டு VB. அப்போ மைனஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கூட்டுவோம். -2 -7 -12 +3 -9. அப்போ VA -9 இஸ் ஈக்குவல் டு VB. இந்த மைனஸ் இந்த பக்கம் சொன்னால் VA - VB இந்த பக்கம் வந்துடும். VA - VB இஸ் ஈக்குவல் டு +9. இதை நம்ம கண்டுபிடிக்கிறது, இதான் நம்மளோட நோக்கம். VA - VB தானே கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு கிடைப்பட்ட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தானே கேட்டாங்க, கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போவோம். மின்கலம்னா என்ன, மின்னியக்கு விசைனா என்ன, அகமின்தடை அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். மின்கலம், மின்னியக்கு விசை, அகமின்தடை. மின்கலம் ஒரு கேத்தோடு, ஒரு ஆனோடு. கேத்தோடு வந்து நெகட்டிவ் சார்ஜு, ஆனோடுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். ரெண்டுமே மெட்டல் தான், உலோகம் தான். அப்போ ரெண்டு வெவ்வேறு உலோகங்கள், ஒன்று கேத்தோடாகவும் இன்னொன்று ஆனோடாகவும் செயல்படுது. இதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு மின் பகுதியில் மூழ்கடிக்க வச்சுருக்கோம். மின் பகுதினா ஏதாவது ஒரு நேர்மமாக இருக்கலாம். அப்போ மின் பகுதியில் மூழ்கடிக்க செய்யப்பட்ட வெவ்வேறு மின்னூட்டம் கொண்ட கேத்தோடு ஆனோடு, இந்த 3 செட்டப்பும் சேர்ந்து தான் யார் அப்படின்னா மின்கலம். ஓகேங்களா? அப்போ மின்கலம் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. நிறையா மின்கலங்கள், இதை நம்ம சிம்பிளாக எப்படி போடுவோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு இதோட சேர்ந்து என்ன பண்ணோம்னா ஒரு அகமின்தடையும் சேர்ந்தே வரும்.
இந்த அகமின்தடை நம்ம என்ன சொல்லுவோம்னா இதை இஎம்எஃப்னு சொல்லுவோம், இது அகமின்தடை ஸ்மாலார்னு சொல்லுவோம். அப்போ மின்கலங்கள் எல்லாம் சேர்ந்த தொகுப்பு தான் மின்கல தொகுப்பு பேட்ரி. ஓகேங்களா? அப்போ இது என்ன சொல்கிறோம்னா செல். அப்போ நிறையா செல்ஸ் சேர்ந்தால் தான் அது பேர் என்னது, குரூப் ஆஃப் செல்ஸ் கான்ஸ்டியூட்டிய பேட்ரி. பேட்ரி என்ன பண்ணியிருக்கோம்னா கன்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? இதான் மின்கலம். மின்கலம் என்னது, ஒரு கேத்தோடு ஒரு ஆனோடு மின்பகுளியில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இது பேர் மின்கலம். இதோட வேலை என்ன அப்படின்னா மின்னியக்கு விசையை ப்ரொடியூஸ் பண்ணும். சரி, மின்னியக்கு விசை. மின்னியக்கு விசை அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு சர்க்யூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் மைனஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, எலக்ட்ரான்கள் இங்கேருந்து ஓட ஆரம்பிக்குது. எலக்ட்ரான்கள் நெகட்டிவில் ஓட ஆரம்பிக்குது, புரோட்டான்கள் இந்த சைடு ஓட ஆரம்பிக்குது. அப்போ எலக்ட்ரான்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூவ் பண்ணி கொண்டு வர்றோம், இங்கே கொண்டு வரப்போம். இந்த கேப்பில் எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகிறது, ஏன்னா இது ப்ளஸ் இது மைனஸ், எலக்ட்ரான்கள் மைனஸ். அப்போ இங்கே என்ன பண்ணோம்னா வலிமையான மின்னியக்கு விசை, அதாவது வலிமையான மின் விசை, எதிர்விசை, வலிமையான கூலும் எதிர்விசை செயல்படும், ரிப்பல்ஷன் செயல்படும். அப்போ அந்த ரிப்பல்ஷனை மீறி நம்ம என்ன பண்ணுறோம்னா எலக்ட்ரானை இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போகிறோம். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரானை இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு செய்யக்கூடிய வேலை தான் யார் அப்படின்னா மின்னியக்கு விசை. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு மின்துகளை எழுதுவோம், எலக்ட்ரானே எழுத விட ஏதோ ஒரு சார்ஜர் மின்துகளை எதிர்விசைன்னு என்னது, ரிப்பல்ஷன், எதிர்விசைக்கு எதிராக கொண்டு செல்ல செய்யப்படும் வேலை. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மின்னியக்கு விசை. இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை எ சார்ஜ், WQ. ஓகேங்களா? சரி, இந்த மின்னழுத்த வேறுபாடுக்கும் இஎம்எஃப்னா மின்னழுத்த வேறுபாடு, செய்யப்படக்கூடிய வேலை, மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. அப்போ இந்த மின்னழுத்த வேறுபாடுக்கும் இங்கே ட்ராப் ஆகும் இல்லையா, அதாவது விசி கொண்டு ஐஆர்னு ட்ராப் ஆகும், ஏன்னா இதில் கரண்ட் போகும், கரண்ட் போகுது, ஐஆர் ட்ராப் ஆகும் இல்லையா. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த விங்கிறது டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னா அதில் இறக்கம், மின்னழுத்த இறக்கம், வோல்டேஜ் ட்ராப். ஓகேங்களா? அப்போ இந்த மின்னழுத்த இறக்கம் இது என்ன சொல்லணும்னா இஎம்எஃப், மின்னியக்கு விசை. அப்போ இதுக்கு பேர் மின்னழுத்த வேறுபாடு, இதுக்கு பேர் மின்னியக்கு விசை. அந்த டிஃப்ரென்ஸுக்காக தான். அப்போ இது ரெண்டுமே சர்க்யூட்டில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறது, அகமின்தடை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டுமே சர்க்யூட்டில் இருந்தால் அகமின்தடை கண்டுபிடிக்கலாம். இல்லைனா ரெண்டுமே சர்க்யூட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்னா இதோட மதிப்பு இதை விட எப்போவுமே கம்மியாக இருக்கும். என்ன பண்ணோன்னா விசி கொண்டு இஎம்எஃப் மைனஸ் ஐஆர். ஓகேங்களா? அப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு செல்லுன்னு இருந்துச்சுன்னா அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஐசி கூட நம்ம என்ன பண்ணலாம், இஎம்எஃப் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஆர். ரைட்டா? அப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்ன தெரியுது, வியின் மதிப்பு எப்பொழுதும் இஎம்எஃப்பை விட குறைவாகவே இருக்கும். மின்னியக்கு விசையின் மதிப்பு மின்னழுத்த வேறுபாடை விட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அகமின்தடை. அப்போ அகமின்தடைனா இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா கேத்தோடும் உலோகம், ஆணோடும் உலோகம். அப்போ உலோகங்களின் பண்பு என்ன, கொஞ்சோண்டு மின்தடை. இங்கே கனெக்ட் பண்ணக்கூடிய மின்பகுதி அதுவும் கொஞ்சோண்டு மின்தடை. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கொஞ்சோண்டு மின்தடையை கொடுக்குது. அப்போ கேத்தோடு ஆணோடு மின்பகுதி இவை மூன்றும் அடிக்கக்கூடிய சிறிய மின்தடை தான் யார் அப்படின்னா அகமின்தடை. இது எப்போவுமே என்ன பண்ணணும்னா செல்லோட சேர்ந்தே வரும். ஓகேங்களா? அப்போ அகமின்தடை கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா மொத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது அகமின்தடையும் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா மொத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா, எக்ஸ்டர்னல் இந்த ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர், இந்த செல்லோட வரக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சரி, இஎம்எஃப்பும் கொடுத்துருக்காங்க, வியும் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா ஆர் ஈக்குவல் டு இஎம்எஃப் மைனஸ் வி டிவைடட் பை வி இன்ட்டு ஆர். இந்த ஃபார்முலா போடலாம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா போட்டோம்னா அகமின்தடை நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அகமின்தடை கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் தான். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து மின்கலன்கள், தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. மின்கலங்களை வந்து தொடர் இணைப்பில் இணைக்க போகிறோம், பக்க இணைப்பு. தொடர் இணைப்பில் இணைச்சாச்சு.
மின்கலங்கள் அப்படிங்கிறது என்னென்ன ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும், இஎம்எஃப் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்தே வரும். அப்போ இது இஎம்எஃப் 1 இது R1ன்னு சொல்லலாம், இஎம்எஃப் 2 R2ன்னு சொல்லலாம், இஎம்எஃப் 3 R3ன்னு சொல்லலாம். தொடர் எப்படி இணைக்கப்பட்டாச்சு. இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட இணைக்கிறேன். நான் ஃபார்முலா மட்டும் எடுத்துகிறேன், டெரிவேஷன் புக்கில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபார்முலா மட்டும் எடுத்துகிறேன். என்ன ஃபார்முலானா மின்கலங்களை தொடர் இணைப்பில் இணைச்சோம் அப்படின்னா இஎம்எஃப் மொத்தம் எவ்வளோ அப்படின்னா இஎம்எஃப் சீரிஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் 1 இஎம்எஃப் 2 ப்ளஸ் இஎம்எஃப் 3. இஎம்எஃப் வந்து ஆட் ஆகும், இஎம்எஃப் 1 இஎம்எஃப் 2 இஎம்எஃப் 3 ஆட் ஆகும். அதே மாதிரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்ன ஆகும்னா ஆர் ஈக்குவல் டு ஆர் எஃபெக்டிவ் ஆர் மொத்தம் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஓகேங்களா. அப்போ இஎம்எஃப்பும் நமக்கு ஆட் ஆகும், ஆரும் நமக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா, ஆட் ஆகும். பக்க இணைப்புங்கிறப்ப ஆர் ப்ளஸ்ஸு மைனஸு இஎம்எஃப் 1 இஎம்எஃப் 2 இஎம்எஃப் 3. இது R1 ஸ்மால் R1 ஸ்மால் R2 ஸ்மால் R3. பக்க இணைப்புங்கிறப்ப நமக்கு ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா இஎம்எஃப் டிவைடட் பை ஆர் டோட்டல் இஎம்எஃப். ஓகேங்களா. அப்போ டோட்டல் இஎம்எஃப் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரே இஎம்எஃப் தான். அதாவது இஎம்எஃப்ங்கிறது இஎம்எஃப் டோட்டலுங்கிறது நமக்கு என்னென்னா ஒரே இஎம்எஃப் தான். ஓகேங்களா. இங்கே என்ன இஎம்எஃப் இருக்கோ அதான் இங்கே என்ன இஎம்எஃப் இருக்கோ அதான் இங்கே. அப்போ இஎம்எஃப்ங்கிறது மாறாது. ஆனால் ஆர் எப்படி மாறும் அப்படின்னா 1/R இஸ் ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3 இப்படி மாறிடும். ஓகேங்களா. அப்போ ஆர் மட்டும் தான் நமக்கு மாறும், இஎம்எஃப் என்ன பண்ணாது, மாறாது, அப்படியே இருக்கும். ஓகேங்களா. இது வந்து இஎம்எஃப் இந்த இங்கே இஎம்எஃப் 1 இஎம்எஃப் 2 இஎம்எஃப் 3 போட்டுக்கோமா, அதை அடிச்சிட வேண்டியதான். இங்கேயும் ஒரே இஎம்எஃப் தான், இங்கேயும் ஒரே இஎம்எஃப் தான். ஓகேங்களா. இது எப்போ அப்படின்னா பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது. இது எப்படி கம்பைன் பண்ணி எழுதுவாங்கன்னா இப்படி எழுதுவாங்க இஎம்எஃப் பை R1 ப்ளஸ் இஎம்எஃப் பை R2 ப்ளஸ் இஎம்எஃப் பை R3. ஒருவேளை இது ரெண்டும் வெவ்வேறு இஎம்எஃப் கொடுக்கப்பட்டிருந்தா அப்படின்னா இஎம்எஃப் 1 இஎம்எஃப் 2 இஎம்எஃப் 3 இப்படி எழுதுவாங்க டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. வெவ்வேறு இஎம்எஃப் இருந்துச்சுன்னா ஒரே இஎம்எஃப் இருந்துச்சுன்னா ஒரே இஎம்எஃப் போட்டுடலாம். வெவ்வேறு இஎம்எஃப் இருந்துச்சுன்னா இஎம்எஃப் 1 இஎம்எஃப் 2 இஎம்எஃப் 3 வெவ்வேறு இஎம்எஃப் அந்த ஃபார்முலா. ஓகேங்களா. இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அடுத்து போவோம். மின்திறன். நான் ஃபார்முலா மட்டும் எழுதுகிறேன். மின்திறன் அப்படின்னா P = VI அப்படின்னு ஃபார்முலா எழுதுவோம். ஓகேங்களா. ஒருவேளை கொடுக்கப்பட்ட சர்க்யூட்டில் V கொடுக்கப்படாமல் வெறும் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது, R கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா ஐயும் R மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா P = Vக்கு பதிலாக ஓம்ஸ் லா அப்ளை பண்ணால் IR × I. அப்போ நமக்கு என்ன வந்துடும்னா I2R வந்துடும். ஓகேங்களா. இப்போ கொடுக்கப்பட்ட சர்க்யூட்டில் V மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா P = V × Iக்கு பதிலாக V/R. அப்போ P = நமக்கு என்ன வரும்னா V²/R. ரைட்டா. சரி, ஓகே. இப்போ கரண்ட் இதில் போகுது, கரண்ட் போய் ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆக போகுது. ஓகேங்களா. வோல்டேஜ் போய் ட்ராப் ஆனதுன்னா நம்ம வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. கரண்ட் போய் ட்ராப் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் பவர்னு சொல்லுவோம். அப்போ கரண்ட் ட்ராப் ஆகுது, கரண்ட் ட்ராப் ஆகும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா கரண்ட் ட்ராப் ஆகும்போது கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஆற்றல் வெளியிடப்படும். ஓகேங்களா. அப்போ ஆற்றலுக்கான ஃபார்முலா என்ன எழுதலாம்னா ஆற்றல் = பவர் × டைம். ரைட்டா. அப்போ பவர் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ்லேயே போகுது. இந்த ஃபார்முலா எழுதலாமா I2R × டைம். அப்போ இந்த ஆற்றல் என்ன ஆற்றல் அப்படின்னா வெப்ப ஆற்றல். இப்போ எப்படி எழுதலாம்னா H = I2R Tன்னு எழுதலாம். ஓகே. இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஜூல் வெப்ப விளைவுன்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா ஜூல் என்ன சொல்கிறார் அப்படின்னா கரண்ட்டு ரொம்ப நேரத்துக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக போணுச்சு அப்படின்னா அந்த பொருள் வெப்பத்தை வெளிப்படுத்தும், வெப்பாற்றல் வெளியிடும் அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா. அதுக்கான ஃபார்முலா தான் இது. நெக்ஸ்ட் போகலாம். உங்களுக்கு ஃபார்முலா சூப்பராக நான் என்ன பண்ணுறேன்னா ரீகால் பண்ணிட்டேன். அதே நேரத்தில் நோட்ஸ் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நோட்ஸும் தந்துக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க.
விட்சன் பிரிட்ஜ், மீட்டர் பிரிட்ஜ், அதை பார்த்துருவோம். விட்சன் சமண சுற்று, மீட்டர் சமண சுற்று, விட்சன் சமண சுற்று. 4 வகையான மின்தடைகள். P, Q, R, S. கால்வனோமீட்டர். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டும் பியும் இந்த பாயிண்ட்டு டியும் தான் நமக்கு முக்கியம். ஏன் இந்த 2 பாயிண்ட் முக்கியம் அப்படின்னா, இதில் கரண்ட் போகலை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 2 பாயிண்ட்டும் ஒரே மின்னழுத்தத்தை பெற்றிருக்குன்னு அர்த்தம். ஜி வழியாக கரண்ட் போகலை அப்படின்னா விபி இஸ் ஈக்குவல் டு விடின்னு சொல்லலாம். இது ரெண்டும் சேம் பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா இதில் கரண்ட் போகாது. அப்போ ஜி 0 ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பிரிட்ஜ் பேலன்ஸ்னால் என்ன? P/Q இஸ் ஈக்குவல் டு R/S. இது 4 வகையான மின்தடைகள். இதன் மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தெரியாத ஒரு மின்தடை என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்ச மின்தடையை அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? மீட்டர் சமண சுற்றுங்கிறது மீட்டர் சமண சுற்றோட இன்னொரு ஃபார்மேட். எப்படி இருக்கு? ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல PQ, இதில் 2ல் நமக்கு ஒன்று தெரிஞ்சிடும். அதாவது QO இல்லை PO நமக்கு தெரிஞ்சதாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஜாக்கி வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் மூவ் பண்ணிகிட்டே வரும். இந்த ஜாக்கி வச்சு மூவ் பண்ணிகிட்டே வரும். அப்போ ஒரு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த கால்வனோமீட்டரில் 0 இருக்காது. அப்போ இந்த இடத்துல உள்ள பொட்டன்ஷியலும் இந்த இடத்துல உள்ள பொட்டன்ஷியல் ஈக்குவலானா தான் இது வழியாக கரண்ட் போகாது. ஓகேங்களா? எந்த இடத்துல சார் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஒரு சர்க்யூட் கனெக்ட் பண்ணியிருப்போம். இதோட பொட்டன்ஷியலும் இதோட பொட்டன்ஷியல் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா அப்படின்னா கால்வனோமீட்டர் வழியாக கரண்ட் போகாது. ஓகேங்களா? அப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸாக யார் ஆக்ட் பண்ணுறா அப்படின்னா விட்சன் சமணத்தில் எப்படி RS ஆக்ட் பண்ணிச்சோ அதே மாதிரி இங்கே L1 L2 ஆக்ட் பண்ணுது. அப்போ எப்படி எழுதலாம்னா P/Q இஸ் ஈக்குவல் டு L1/L2 இப்படி எழுதலாம். அப்போ L2 அப்படிங்கிறது யார் அப்படின்னா இது மொத்த சென்டிமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 100 சென்டிமீட்டர். அப்போ L1 நமக்கு தெரிஞ்சுட்டா L2 ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிடலாம். எப்படி? P/Q இஸ் ஈக்குவல் டு L1 L1 L2 அப்படிங்கிறது 100 மைனஸ் L1 சென்டிமீட்டர். இது மீட்டர் சமண சுற்றுக்கான ஃபார்முலா. இது விட்சன் சமண சுற்றுக்கான ஃபார்முலா. ஓரளவுக்கு எல்லா ஃபார்முலாவும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலாம் பார்த்துட்டோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மூலமாக நீங்கள் சர்க்யூட் போட்டிங்கனாலும் உங்களுக்கு சர்க்யூட்டில் ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஏதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஓகேங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்கள் 2வது படம் முடிச்சுக்கிறோம். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக நடத்துவோம். ஃபாலோ பண்ணிக்கங்க. தமிழ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ் நடத்துகிறோம், அந்த ஒரு காரணத்தினால தான். ஓகேங்களா? என்னென்னா தமிழ் எழுதுகிறோம், போர்டில் தமிழில் நடத்துகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தமிழ் மீடியம் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.